ஹலோ கைஸ் ஏன்டா டெய்லி வீடியோ லேட்டாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் முதல்ல இந்த வீடியோ சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது. அதனால தான் வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வருது. பட் கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 நாளில் சரியாயிரும். அதுக்குள்ளே நான் டெய்லி ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம தொண பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி என்னன்னு கேட்டிங்கன்னா, த டேஞ்சர் இன் மை ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹீரோட ஸ்கூலை காட்டுறாங்க. ஹீரோ என்னைக்கும் போல் அவன் லோன்லி லைஃபை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ அடுத்து யோசிச்சா, என் வாழ்க்கையிலே பிரச்சனை இந்த யமடா தான். நான் மொத்தமாக வெறுக்கிற ஆளில் இவ்வளோ ஒருத்தி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, சரி இவன் என்னதான் பண்ணுறான்னு பார்த்தா, அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ பொருளுக்காக தண்ணியை தேடிட்டு இருக்கா. ஹீரோ என்னடா தண்ணியை தேடிட்டு இருக்கா, எதுக்குன்னு தெரில அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் சரி விடு, அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோக்கு நினப்பு தான். ஆனால் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த ஹீரோ நோட் பண்ணாதான் தண்ணியை ஃபுல்லாக சிந்திட்டு போயிட்டா. அடுத்த ஹீரோ இதை துடைக்கிறக்குள்ளேயே வாழ்க்கை போயிடும் போலே அப்படின்னு இவ வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் தண்ணியை பிடிக்க போயிடறா. சரி, மேலே கெமிக்கல் ரூம் இருக்குது. 3 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு போய் பீக்க நெட்டணும் அப்படின்னு ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ரூமில் போய் எடுத்துகிட்டு பீக்க நெட் வந்துடுறான். ஹீரோ பைக் நெட்வொர்க்கில் பார்த்தா அவள் அதுலேயே செஞ்சு ஸ்வீட்டை சாப்பிட்டா. ஹீரோக்கு வேறு இப்போ ஒரே வெக்கமாக போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. திரும்பவும் ஹீரோ அதை எடுத்து தண்ணியாக குடிச்சிட்டு, நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன், திரும்பவும் அதை கொடுத்துட்டு குப்பை தொட்டியில் போட்டு போயிரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோக்கு நிர்மமா அப்படின்னு. ஏன்னா நேற்று அதே மாதிரி தான் ஹீரோக்கு நடந்துச்சு. ஹீரோ இவன் என் லைப்ரரி ஆட்டையை போட ஒரு வேலை ட்ரை பண்ணுறாளோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுருக்காங்க, மாற்றி மாற்றி அவங்க மூஞ்சியில் காற்று வீசிட்டு. பார்த்தீங்கன்னா இவன் மூஞ்சில் அடிக்க, எதுக்கடி என் மூஞ்சில் அடிக்கிற அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு வேளை இந்த லைப்ரரி என்கிட்ட புடுங்க அவள் ட்ரை பண்ணுறாளா, என்ன ஒரு பூச்சி மாதிரி பார்க்குறாளா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, திடீர்னு பார்த்தா இங்கே ரொம்ப வேர்க்குது அப்படின்னு அவன் சொல்ல பார்த்தா இந்த பசங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்னு ஏதோ மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அடுத்தது ஹீரோ எனக்கு அது வழியே இல்லை அப்படின்னு ஹீரோ அவன்கிட்ட, அவனை அவள் பக்கத்தில் போகணும்னு நினச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களாம் கிளம்பிடுறாங்க. ஹீரோ சரி அப்படின்னு கிளம்புனா, இவங்க பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தூக்கி ஒவ்வொருத்தங்களாக விளாண்டுருக்காங்க ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு. அடுத்தது ஹீரோவும் பார்த்தா, நீ ஏமா இருக்குன்னு சொல்ல, இல்லை எனக்கு ரொம்ப எம்பாரிசிங்காக இருக்குன்னு சொல்லிடுறா. ஹீரோ அடுத்து பார்த்தா லைப்ரரியில் எப்படியும் போய் காத்து வச்சுட்டு, ஆனால் இந்த டைமில் ஒரு லோன்லியாக தான் இருக்காளே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ கிட்ட அவள் அதை கேட்க ஹீரோவும் அதை கொடுத்துட்றா அவகிட்ட. அவ்வளோ அதை வீசிட்டு, இதில் நல்லா ஸ்மெல் வருது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோ நிஜமாவா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் நீ வேணால் வந்து மோந்து பாருன்னு சொல்ல. ஹீரோ பக்கத்தில் போய் மோந்து பார்க்கலான்னு போய் ஹீரோ அதை போய் மோந்து பார்த்தா, அப்படி எந்த ஸ்மெல் வருதுன்னு பார்த்தா அவள் ஸ்விம் சூட் தெரியுது. ஹீரோ இவ இதை மறைக்கிறதுக்கு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திடீர்னு ஹீரோவை இங்கே வந்து உட்கார சொல்கிறான். ஹீரோ என்னன்னு தெரிய பார்த்தா இவ தான் இவ்வளோ தேடி வந்திருக்கா. இவ கோவத்தில் அப்புறம் ஹீரோக்கு வேற கீழே ரொம்ப ஹீட்டாக இருக்க ஒரு மாதிரி. அவ்வளோ சரி அப்படின்னு அவளும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டா. உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமான ஹீரோ கேட்க, இல்லை எனக்கு வேண்டாம். அவள் ஒரு நல்ல மாடல். சின்ன வயசில் இருக்கும்போது அவள் என்றைக்குமே தனியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பா, அவளுக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, அவள் ஒரு நல்ல மாடல், நல்ல பர்சனாலிட்டி, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு அவளை பெருமையாக பேச, அவள் ஆமாம் அப்படின்னு அவளும் வந்துட்டான். பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டா. அப்போ தான் ஹீரோ அப்பாடி அப்படின்னு ஹீரோ ஹீரோவை தொட்டதை ஹீரோக்கு ஒரு மாடி இருக்குன்னு ஹீரோ வாஷ்ரூம் போயிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தா கோஸ்ட் ஃபெஸ்டிவல், அது மாதிரி இங்கே வந்து ஃபெஸ்டிவல் நடந்துருக்கு கல்ச்சர்ஸ். ஹீரோ எனக்கு இந்த கல்ச்சர்ஸ்லாம் பிடிக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோ ஓகே ஃபஸ்ட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ வாஷ்ரூம் போயிட்டு வரான். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அதெல்லாம் நீ சரி பண்ணிடு அப்படின்னு ஹீரோ கிட்ட அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ இது நிஜமானதா அப்படின்னு பார்த்தா அவள் திரும்பி பயப்படுது. இல்லை இல்லை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போல்லாம் எத்தனை தாட்டி சொல்லிக்க, இப்போலாம் பண்ணாதா அப்படின்னு. அங்கே பாரு அவன் பயந்துட்டான்னு சொல்ல, ஹீரோ அப்பாடி தப்புச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு ரிலீஃபில் உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா யாமடா அங்கே வந்து, யாமடா அப்படின்னு அந்த கிரேவியெல்லாம் பேர் எடுக்கு, எதுக்கு யாமடா சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ இவ தான் வெறுத்து அவள் பேர் எழுதிட்டா அப்படின்னு ஹீரோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆமாம் நான் தான் எழுதினேன் அப்படின்னு ஹீரோ சொல்லலாம். எதுக்குள்ள எழுதுனேன் அப்படின்னு கேட்டால், ஐயோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். சாவறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஹீரோ லூசு மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு இல்லை அவள் பேரை நான் தான் எழுதுனேன் அப்படின்னு வந்து சொல்ல, அடுத்தது ஹீரோவை பார்த்து எல்லாருமே ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ அடுத்தது இதை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவும் பார்த்தா சரி எதுக்கு சாரி சொன்னான்னு தெரில அப்படின்னு பார்த்தா, ஹீரோ யார் பேர் எழுதுன்னு யோசிக்கா, ஹீரோ அவன் பேர் எழுதிட்டு அந்த இடத்துல வரான். அப்படின்னு இவ்வளோ பார்க்குறா. ஹீரோ இடத்துல இடத்துல வந்துட்டு அவள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டான்னு யோசிக்க, அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்காக ஒரு இதை தேடிட்டு இருக்கா. ஹீரோ இது மேலே இந்த லேயரை சேர்த்து ஈஸியாக வரும்னு சொல்ல, அவள் மூஞ்சியில் பூச சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள் மூஞ்சியில் பூசுறா. அடுத்தது ஹீரோ பார்த்தா இது ரியலிஸ்டிக்காகவே இல்லை, நான் வேறு மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ போயிடுறான். அடுத்த அன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே காட்டுறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஜஸ்ட்டு நான் என் மொபைலை பார்த்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, ஹீரோ அடுத்தது சரி நான் கிளம்புறேன்னு போனால் இந்த ஜீனியஸ் வந்துட்டானுங்க. அன்னைக்கு ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணவன் தான் இவன். ஹீரோ திரும்பவும் இவனா அப்படின்னு ஹீரோ யோசிக்கான். ஆனால் அன்னைக்கு இவன் தான் ஹீரோட சைக்கிள் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதை யோசிச்சுட்டு ஹீரோ ஆனாலும் அப்படின்னு ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். இவங்களாம் பேசும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ அவங்கள மிஸ் பண்ணிடுறான். சரி இந்த கிளாஸ் ரூமுக்கு போய் அந்த கிளாஸ் ரூமில் வந்து தான் அவங்க ஆளை காணும் பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிறா.
நம்ம இதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஹீரோவை அவள் கூட்டிகிட்டு போகிறா. இவங்க 2 பேரும் போய் பார்த்தா அந்த ஊரோட பழைய மேப்பை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இது என் ஹவுஸ் இங்கே இருக்குது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியா என்னோடது இங்கே இருக்குது அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபிங்கர் பட்டோடனே ரொம்ப வெக்கப்படுறான். நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போமா அப்படின்னு அவங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இதெல்லாம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. எங்களை விட்டுட்டு தனியாக போனேன் அப்படின்னு அவங்க மாற்றி மாற்றி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு வேளை இது என்னோட பரிசாக இருக்கும் அப்படின்னு ஹீரோவை நினச்சிட்டு இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியும். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த கண்டென்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனிமி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஓகேவா? வாய் வரக்கூடாது, தொண்டை வலிக்குது, அதனால தான். ஓகே கைஸ், பாய்.